Hi friends, welcome back to Praganya Home. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்லயே பரோட்டா எப்படி ஈஸியா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பரோட்டா மட்டும் இல்லாம இதுக்கு சால்னாவும் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய பாத்திரம், நல்ல அகலமான பாத்திரத்துல நான் இன்னைக்கு வந்து மைதா பரோட்டா தான் செய்ய போறேன். இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு நான் வந்து மைதா எடுத்துக்கிறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு 100 ml அளவுக்கு பால், அதாவது காய்ச்சின பால் கொஞ்சம் ஒரு வெதன்னு இருக்கணும். இதுக்கு தேவையான உப்பு. எப்பயுமே அந்த பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஸ்பாட் வரும் இல்லையா, அது வந்து நம்ம ஜீனி சேர்க்கும் போது தான் வரும். அதனால் வந்து சுகர் 1 ஸ்பூன், 50 கிராம் வந்து வெண்ணெய் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் அல்லது எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் வந்து கையால் நம்ம இது மாதிரி வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும். ஏன்னா ஒரேடியாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 25 ml வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவை வந்து பிசையறதே பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து நம்ம வார்ம் வாட்டர் வச்சு தான் பிசைய போகிறோம். அப்போ தான் வந்து இந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் வந்து ஊறணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு இது மாதிரி வார்ம் வாட்டரை வச்சு நம்ம வந்து மாவு பிசைஞ்சோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு மாவு. ரொம்ப கொதிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம வந்து கை பொறுக்கிற லெவலுக்கு வந்து வார்மாக இருக்கணும். பாலையுமே வந்து நம்ம இந்த பரோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா இது உடனேயே சாப்பிட்றதுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலும் தண்ணியும் வந்து வார்மாக இருக்கிறதுனால இது வந்து ஊறணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம எண்ணெய் விட்டு பிசைஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 கையால் எடுத்து இது மாதிரி அந்த மாவை விரிச்சு விடும்போது உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் வந்து இந்த மாவு வந்து காயாத இருக்கணுங்கிறதுக்காக, ஏன்னா இதை வந்து நம்ம உருண்டையாக போடுற டைமிங்லே வந்து இந்த மாவு ட்ரை ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டு நம்ம ஒரு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். இப்போ 10 நிமிஷத்துக்கு பிறகு வந்து நான் மாவை பிசைஞ்சு எவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு திரும்பவும் நல்ல மாவை விரிச்சு வந்து பிசைஞ்சு இது மாதிரி உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கணும். இப்போ இன்றைக்கி இந்த 3/4 கிலோ மாவுக்கு வந்து 15லேருந்து 16 பரோட்டா வரையிலும் வரும். இது பார்த்திங்கன்னா நார்மல் சைஸ் பரோட்டா. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே உருண்டை போட்டு வச்சாச்சு. இதையும் வந்து காயாத இருக்கிறதுக்கு நம்ம வந்து மேலே வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த சப்பாத்தி கட்டை அந்த மாதிரி எல்லாம் காட்டிலும் இது மாதிரி ஒரு நம்ம வந்து கேஸ் மேடையிலேயே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்க்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பரோட்டா செய்யறது வந்து ஏன் வந்து செய்யறது கிடையாதுன்னா இந்த விசிறது வந்து தெரியலைங்கிறதுனால தான் நிறைய பேர் செய்யாத கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க. பட் இன்னைக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் எந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு மைதாவில் வந்து அந்த எலாஸ்டிக் தன்மை இருக்கிறதுனால எந்த லெவலுக்கு மாவை சாஃப்டாக பிசைஞ்சு இதை வந்து இது மாதிரி தேய்ச்சிங்கன்னா அது நல்ல மெல்லிஸாக வரும். இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அது மேலே எண்ணெயை தடவிட்டு ஒரு கத்தியோ அல்லது கரண்டியோ இது மாதிரி கூடாக இழுத்துக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இது மாதிரி எடுத்து வைக்கணும். இப்போ சுருளுது பார்த்தீங்களா, இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணி நம்ம பரோட்டாவாக போட்டோம். கடையில் கிடைக்கிறத விடையே சாஃப்டாக டேஸ்ட்டாக ரொம்ப ஹைஜீனிக்காக சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இது செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இது வந்து எல்லாராலையுமே இந்த மெத்தடு செஞ்சிடலாம். சப்போஸ் எனக்கு இது கூட கஷ்டம்னா இது மாதிரி மாவை நல்லா தேய்ச்சிக்கிட்டு கிளாஸ் மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இது வந்து நம்ம அந்த புடவையெல்லாம் வந்து கொசுவம் வைக்கிறாப்புல இது மாதிரி மடிச்சுக்கிட்டு இப்படியும் வந்து நீங்கள் ரோல் பண்ணி நம்ம வந்து பரோட்டா போட்டாலுமே நல்ல லேயராக வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். உங்களுக்கு இப்போ எல்லா பரோட்டாவையும் நான் வந்து இது மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு கடையில் இருக்கிறாப்புலே தெரியுது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா எடுத்து கையாலையுமே வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து பரோட்டா போடலாம். சப்போஸ் உங்களுக்கு கை கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து நம்ம அந்த ரோலர் வச்சு கூட ஜென்டலாக வந்து ப்ரெஸ் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து ரோலரே யூஸ் பண்ணல. இது மாதிரி கையால் தேய்ச்சிங்கன்னா மேலும் சாஃப்டாக வரும். கரெக்டாக அந்த ஷேப்புமே உங்களுக்கு கரெக்டாக வருது பாருங்கள்.
கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து கையாலேயே வந்து தடவி அதாவது ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து நல்லா கேஸ் வந்து கொஞ்சம் வந்து தவாவை சூடு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு பரோட்டா கலர் பார்க்குறதுக்கே நல்லா தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோ லேயராக பூவாக இருந்தது பரோட்டா. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுத்தாச்சு. இது வந்து சூடோடே இருக்கும்போது வந்து நம்ம வந்து இது மாதிரி சைடில் வந்து தட்டிட்டோன்னா உங்களுக்கு லேயராக வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப சூடாக இருந்ததுன்னா நம்ம வந்து கீழே வச்சு கூட நம்ம துணியால் வந்து 2 பக்கமும் தட்டினீங்கன்னா நல்ல லேயராக வந்துடும். இப்போ இது வந்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான சைட் டிஷ் இப்போ செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றி அதில் வறுக்க வேண்டிய ஐட்டங்கள் எல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இதில் போட வேண்டிய ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, அன்னாசி பூ. இதை வந்து நம்ம வந்து இந்த பெருஞ்சீரகத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துடணும். பிறகு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த பேஸ்ட்டுக்கு மட்டும் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 20 துண்டு வந்து சின்ன வெங்காயம், 1 துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, இதையும் நம்ம இதோட சேர்த்து வதக்கிட்டு போகிறோம். ஒரே ஒரு தக்காளியும் அதிலேயே போட்டுடணும். இது நல்லா வதங்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்து வதக்கும் போது இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு சால்னா தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து தேங்காவை நம்ம அதிகப்படுத்திக்கணும். தேங்காய் மட்டும் கிடையாது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற லெவலுக்கு இன்றைக்கி நான் சால்னா செய்கிறேன். நீங்கள் வந்து கூடுதல்னா இன்னும் இன்றைக்கி வந்து நான் ஒரு அரை மூடி வந்து நார்மல் சைஸ் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி திருவி அதை இதோடய சேர்த்து வதக்கிக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தேங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வேறு எதுவுமே எக்ஸஸாக இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து எம்டி சால்னா தான். இதோட பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட மட்டனோ சிக்கனோ இருந்து அதையும் வேக வச்சு போட்டிங்கன்னா அது சூப்பராக இருக்கும் பரோட்டாவுக்கு. இன்றைக்கி வந்து நான் வந்து எம்டி சால்னா தான் செய்ய போகிறேன். இப்போ இது தேங்காய் வந்து ஓரளவு நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு இதை ஆற வச்சு நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கணும், பேஸ்ட் மாதிரி. இப்போ பேஸ்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு இதுலேயுமே கொஞ்சம் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, இலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும். காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 பச்சை மிளகாவும் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் தான் இதில் வந்து அதிகமாக சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியுமே வந்து ஒரு 2 தக்காளி பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதங்க விடணும். இப்போ வந்து இதை வதக்கும் போதே கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இலை, ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்குமே புதினா சேர்த்துருக்கோம், அதனால் புதினாவை கம்மி பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி அதிகமாக போட்டு நல்லா வதக்கணும். இது இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு கறி மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தாலே நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குனதுனால காரம் வந்து நம்ம கம்மியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதுக்கு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. நமக்கு எந்த அளவுக்கு சால்னா தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும்.
இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் உப்பு புளிப்பு ஏதாவது கூட குறைச்சி இருந்ததுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து சால்னாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச தண்ணி வந்து அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா கொதிக்குது. இந்த டைமிங்கில் வந்து நாம் வந்து வதக்கி வச்ச வதக்கி அதை அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, நல்லா கொதிக்கிற டைமிங்கில் வந்து இந்த விழுதை சேர்க்கணும். நம்ம இந்த சால்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கும் இல்லையா, ரெஸ்டாரண்ட் ரோட்டு கடைகள்லாம் வந்து எம்டி சால்னா கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாவுக்கு மட்டும் இல்லாத உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி அப்புறமா வந்து ஒரு கீ ரைஸ் அந்த மாதிரிக்கெல்லாம் ஊற்றிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சு லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ சூப்பரான பரோட்டா எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை கமெண்ட்டில் அதாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.